வீடியோவில் நம்ம பிவிட் டேபிள்னா என்ன, அதை வச்சு எப்படி டேட்டா அனலைஸ் எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக போய் நான் உங்களுக்கு குழப்ப விரும்பல. ஈஸியாக பிவிட் டேபிள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நம்மகிட்ட எம்டியாக ஒரு டேட்டா செட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் நம்மளுக்கு ஹெடர்ஸ் இருக்குது, அதுக்கு கீழே நம்மகிட்ட டேட்டா இருக்குது. ஸோ பிவிட் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிவிட் டேபிளுக்கு ஒரு ரேஞ்ச் வேணும். ஏன்னா பிவிட் டேபிளில் நம்மளோட டேட்டாவை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட டேட்டாவை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்சல்யூட் வேல்யூவாக இந்த ரேஞ்சை போட முடியாது. அதாவது A1லேருந்து F11ன்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சை போட முடியாது. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்கள் பிவிட் டேபிள் இந்த ரேஞ்சிலே ஃபிக்ஸ்ட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் உங்களோட ரேஞ்சில் டேட்டா ஆட் ஆனாலோ இல்லை டேட்டா குறைஞ்சாலோ உங்கள் பிவிட் டேபிளில் டேட்டா மிஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரேஞ்சை டேபிளாக மாற்றிடலாம். இந்த டேட்டாவை டோட்டலாக டேபிளாக மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த டேபிளை வந்து நம்ம பிவிட் டேபிளில் ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். அதாவது இந்த டேபிளோட நேமை சொல்கிறேன். ஸோ இந்த டேபிளோட நேம் ரெஃபரன்ஸாக இருக்கிறதுனால இந்த டேபிள் உள்ளுக்கு டேட்டா குறைஞ்சாலோ இல்லை ஆட் ஆகினாலோ பிவிட் டேபிள் வேலை செய்யும். ஏன்னா பிவிட் டேபிளில் இருக்கிறது ரேஞ்ச் கிடையாது, ஒரு டேபிளோட நேம். ஸோ அந்த டேபிளோட நேமில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பிவிட் டேபிளில் இருக்கும். அதை வச்சு நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த டேட்டா செட்டை டேபிளாக மாற்றிடலாம். அதாவது இந்த லிஸ்ட்டில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோம் டேப் போய்ட்டு ஹோமேடஸ் டேபிள் இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்டைலில் வந்து டேபிள் ஃபார்மேட் பண்ணணும்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு உங்களோட டேபிளோட ரேஞ்ச் கேட்கும். தென் உங்கள் டேபிளில் ஹெடர் இருக்கான்னு கேட்கும். எல்லாம் டிக் பண்ணிவிட்டு ஓகே தட்டிங்க அப்படின்னா உங்களோட டேட்டா செட் டேபிளாக மாறிடுச்சு. ஓகே, இந்த டேபிளுக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா. ஸோ டேபிள் டிசைனில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா உங்களுக்கு டேபிள் நேம் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேபிள் செல்ஸ்ன்னு போடலாம். போட்டு என்டர் தட்டிடுங்க. ஸோ இப்போ இந்த டேபிளோட நேம் டேபிள் செல்ஸ். இந்த டேபிள் செல்ஸ் தான் நம்ம பிவிட் டேபிளில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேபிளில் நீங்கள் எங்கே வேணாலும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்செர்ட் போயிட்டு இன்செர்ட்டில் டேபிள்ஸில் பாருங்கள் பிவிட் டேபிள்னு இருக்கும். ஓகே, நேராக இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிவிட் டேபிள் விண்டோ திறக்கும். ஸோ இதில் நீங்கள் ரேஞ்ச் உங்கள் ரேஞ்ச் வந்து நம்ம சொன்ன மாதிரி அப்சல்யூட் வேல்யூவா இல்லை நேமான்னு பார்த்தீங்கன்னா டேபிள் நேம். ஓகே, ஸோ இந்த டேபிள் நேம் வந்து டேபிள் செல்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இந்த டேபிள் நேம் போட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நீங்கள் பிவிட் டேபிள் இந்த டேட்டாவை வச்சு உருவாக்க போகிற பிவிட் டேபிள் இதே ஷீட்டில் இருக்கணுமா இல்லை புது ஷீட்டில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. நீங்கள் இதே ஷீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட டேபிள் பெருசாக, அதாவது உங்களோட டேட்டா பெருசாக நிறைய டேட்டாஸ் வந்து ஒரே ஷீட்டில் இருந்தால் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் ஸோ பிவிட் டேபிள் நீங்கள் நியூ ஒர்க் ஷீட்டில் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பிவிட் டேபிள் தனியாகவும் உங்களோட டேட்டா தனியாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேலை செய்யவும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஷீட் 2ல் இருக்கோம். ஸோ ஒன்ஸ் நியூ ஒர்க் ஷீட்னு சூஸ் பண்ணிட்டு ஓகே தண்ணி அப்படின்னா இப்போ ஷீட் 1க்கு போயிடுச்சு. அதாவது உங்களோட பிவிட் டேபிள் இப்போ ஷீட் 1ல் இருக்குது, உங்களோட டேட்டா ஷீட் 2ல் இருக்குது. ஓகே, ஸோ ஷீட் 1 போய்ட்டு ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் உங்களோட இன்டர்ஃபேஸ். ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பிவிட் டேபிள் ஃபீல்ட்ஸ் இருக்கும். இதில் தான் உங்கள் பிவிட் டேபிளை நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. அதாவது உங்கள் பிவிட் டேபிள் டேட்டாவை இங்கே தான் நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. அதாவது ஈஸியாக புரியணும் அப்படின்னா இப்போ நான் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஸோ எங்கே ட்ராக் பண்ண போகிறோம் அப்படின்னா ரோஸில் ட்ராக் பண்ணலாம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ரோவாக தெரியும் பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இங்கே டிபார்ட்மெண்ட்டில் ஃபைனான்ஸ், ஹெச்ஆர், ஐடி இங்கே அப்டேட் ஆச்சு பாருங்கள். இந்த 3 வேல்யூவுமே டிபார்ட்மெண்ட் உள்ளுக்கு இருக்கிற வேல்யூ. அதாவது நம்ம ஷீட் 2 உள்ளுக்கு டிபார்ட்மெண்ட் உள்ளுக்கு இருக்கிற வேல்யூ ஃபைனான்ஷியல் ஹெச்ஆர் இங்கே எவ்வளோ வேல்யூ இருந்தாலுமே நம்மளுக்கு இங்கே டிபார்ட்மெண்ட்டில் அந்த எல்லா வேல்யூவும் ஃபில்டர் பண்ணி எந்தெந்த வேல்யூ யூனிக்கும் அந்த வேல்யூ மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதில் எப்படி வந்து டேட்டா அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஃபைனான்ஸோட டோட்டல் சேல்ஸ் தெரியணும். ஓகே, ஸோ ஷீட் 2ல் போயிட்டீங்கன்னா ஸோ நம்மளோட டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸோட டோட்டல் சேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ இங்கே பாருங்கள் ஃபைனான்ஸ் இருக்குது. ஸோ இதில் சேல்ஸ் வந்து 1500. ஸோ வேறு எங்கே ஃபைனான்ஸ், ஓகே இங்கே ஒரு ஃபைனான்ஸ் இருக்குது, இந்த சேல்ஸ் வந்து 1200. ஸோ வேறு எங்கே ஃபைனான்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஃபைனான்ஸ் இருக்குது 350, அப்புறம் இன்னொரு ஃபைனான்ஸ் 1800. இந்த 4 வேல்யூ இங்கே இப்போ டோட்டல் சம் பார்த்தீங்கன்னா 4850 லீன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஒரு 4 வேல்யூ இருக்குது. பரவாயில்ல, உங்களுக்கு இந்த மாதிரி சூஸ் பண்ணி எவ்வளோ சேல்ஸ்னு பார்த்துருக்கலாம். தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தட்டிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து இந்த பிவிட் டேபிள் யூஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ரோ லேபிள்ஸில் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேல்ஸை இங்கே இருக்க பாருங்க சேல்ஸ் இதை வந்து ட்ராக் பண்ணி வேல்யூஸில் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அங்கே பார்த்த 4850லேயே வரும் ஒரு சிங்கிள் ட்ராக் அண்ட் ட்ராப்பில் நம்மளுக்கு கிடச்சி. அதே மாதிரி தான் ஹெச்ஆர் வந்து 5700 இருக்கு. ஸோ டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆரோட டோட்டல் சேல் வந்து 1, அப்புறம் இங்கே ஒரு வேல்யூ இருக்குது 2,
அதுக்கப்புறம் இங்கே ஒரு வேல்யூ இருக்குது 3. இந்த 3 வேல்யூவும் பாருங்கள் 5700. இப்படி தான் டேட்டா அனலைஸ் பிவிட் டேபிளில் பண்ணுவாங்க. நம்ம இன்னும் அட்வான்ஸாக போகலாம். இப்போ இங்கே ரீஜன் இருக்குல்ல, இதை ட்ராக் பண்ணி கோலமில் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா கோலம் லேபிள்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த லேபிள்ஸில் பாருங்கள் ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட், கிராண்ட் டோட்டல் இருக்குது. நீங்கள் இந்த கோலம் லேபிள்ஸை டீஸ்லைக் ஆல்னு தட்டிட்டு வரும் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். வரும் சவுத்தில் இருக்கிற ஃபைனான்ஸ் 1800, சவுத்தில் இருக்கிற ஹெச்ஆர் வேல்யூ 1600, சவுத்தில் இருக்கிற ஐடி வேல்யூ 450. அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதை பிவிட் டேபிளில் ஈஸியாக பார்த்துடலாம். அதாவது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சவுத்தில் இருக்கிற ஐடி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வேறு எந்த ஐடியும் இல்லை. ஸோ இது வந்து 450. அதே மாதிரி சவுத்தில் இருக்கிற ஹெச்ஆர் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் சவுத்தில் வேறு ஹெச்ஆர் இல்லை 1600. அதுக்கப்புறம் சவுத்தில் இருக்கிற ஃபைனான்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் ஓகே ஒரே ஃபைனான்ஸாக இருக்குது. இது வந்து 1800. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சவுத்தில் மட்டும் இருக்கிற வேல்யூஸை ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு காட்டும். அஃப்கோர்ஸ் நம்ம இந்த டேபிள்லேயே ஃபில்டர் பண்ணலாம். எல்லாத்தையும் டீஸ்லைக் பண்ணிட்டு வெறும் சவுத் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே தட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த சவுத்தில் இது 3 வேல்யூ இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் வந்து இந்த பிவிட் டேபிள் அப்படின்றது மோர் அட்வான்ஸ். ஓகே, இன்னும் நீங்கள் அட்வான்ஸாக போகலாம். எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு இங்கே மந்த் இருக்குல்ல, இதை நான் ட்ராக் பண்ணி இங்கே ஃபில்டரில் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மந்த் இங்கோட ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த 3 வேலையுமே எனக்கு வெறும் ஜனவரியிலேருந்து வரணும். ஓகே, இப்போ ஓகே தட்டுறேன். ஓகே, ஜனவரியில் எந்த வேலையுமே இல்லை. பிப்ரவரியில் பார்க்குறான். ஸோ பிப்ரவரியில் சவுத் ஐடியோட வேல்யூ மட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உங்கள் டேட்டாவை பார்க்கலாம். ஸோ உங்கள் ஹெச்ஆர் வந்து லைக் ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ எக்ஸாக்டான டேட்டாவை இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய டேட்டாவை சீக்கிரமாகவே நீங்கள் எடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டேன் இப்போதைக்கு. இப்போ ஃபைனான்ஸோட நாட் பார்த்தீங்கன்னா 1200 இருக்குது அதோட வேல்யூ. இப்போ ஷிப் 2ல போய் பார்த்தீங்கன்னா நார்த்தில் ஃபைனான்ஸ் 1200 இருக்குது. ஸோ இப்போ இந்த 1200 நான் 2000 மாற்றுறேன். ஓகே, 2000 மாற்றிட்டேன்னா இப்போ நீங்கள் உங்களோட டத்தாவில் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இன்னும் 1200 தான் இருக்குது. ஆனால் இப்போ நான் இதில் ரைட் கிளிக் தட்டி ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக 2000 மாறிடுச்சு. கிராண்ட் டோட்டலும் அப்டேட் ஆகிடுச்சு, உங்களோட டேட்டாவும் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகணும்னா கூட ரிஃப்ரெஷ் மூலிமா உங்களோட பிவிட் டேபிளை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்டேட்டட் வெர்ஷன் தான் உங்களுக்கு காட்டும். ஒன்ஸ் உங்களோட பிவிட் டேபிளில் இருக்குது, உங்களோட டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப உங்களோட டேட்டாவை நீங்கள் மெயின் டேட்டாவை மாற்றுறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ இது இந்த ஸ்டைலில் தான் இருக்குமா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலில் மாற்றிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் முடியும். நீங்கள் மேலே டிசைன் டேபிளில் போய்ட்டு டிசைனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்களோட பிவிட் டேபிளை கலர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் பெண்டட் காலம்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், பெண்டட் ரோஸை கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களோட விஜுவலிட்டிக்காக. ஸோ உங்களை குழப்பாமல் பிவிட் டேபிள்னால் என்னன்னு கற்றுக் கொடுத்தப்பான்னு நம்புகிறேன். See you on next video. Bye.